மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தையும் பருவாய் என்ற கிராமத்திலே அஞ்சலியையும் செலுத்தியிருக்கிறோம். அப்படி வீர வணக்கம் செலுத்தப்படும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தோழர் இளங்கோ அவர்களிடம் பேட்டி காணப்பட்டது. அந்த பேட்டியிலே தோழர் இளங்கோ அவர்கள் அந்த பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் என்று. அதற்கு அந்த பத்திரிகை நிருபர் கேட்கிறார், உண்மையான குற்றவாளிகளை நீங்களே கண்டுபிடித்து கொடுக்கலாம் என்று கேட்கிறார். அந்த சமயத்தில் தோழர் இளங்கோ அவர்கள் சொன்னது, எங்களுக்கு நாங்க இப்பவே சோத்துக்கு இல்லாம சாத்துக்கு இல்லாம வீடு இல்லாம வசதி இல்லாம இன்னும் பட்டாய கிட்ட அழைச்சுக்கிட்டு கிடக்குது, நான் எங்கனால முடியல. அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கமே இந்த நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதோடு தலித் தலைவர்கள் அனைவர்களுக்கும் கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி இப்போது அவர் இறந்த பின்புதான் எங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 வழக்கறிஞர்களை அரசியல் ஆளுமையான நம்ம வழிகாட்டிய அம்பேத்கர் அவர்களை வலியுறுத்தி இவரும் ஒரு வாரம் அம்பேத்கராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் SC/ST மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பொறுப்படுத்தி அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை பின்பற்றி ஆம்ஸ்டாங் அவர்களும் SC/ST மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்றும் ஏழை மக்களுக்காக எல்லோரும் அறிவாயுதம் என்னும் கல்வி எடுத்து அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்று வாழ்த்துக்கள் கூறி அவர்களை வாழ வைத்து நீங்களும் வாழுங்கள், சட்டப்படி நம் சமுதாயத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளை பெற்றுத்தார்கள் என்று சொல்லி 1000 வழக்கறிஞர்களை, இளம் வழக்கறிஞர்களை, ஏழை எளிய மக்களை வழக்கறிஞர்களாக நியமனம் செய்திருக்கிறார்கள். அதற்குண்டான ஏற்பாடுகளை அவர் செய்து கொடுத்து எக்கச்சக்கமான வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்கள் மறைந்துவிட்டார். அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் அவரை அடக்கம் செய்யப்பட்ட போது அந்த கூட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே உலுக்கியது என்று கூறும் அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம். ஆனால் எந்த ஒரு சித்தவள் அசம்பாவிதமும் நடைபெறாமல் நல்லபடியாக நடந்தது. பல புரட்சியாளர் அம்பேத்கரிஸ்டுகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று மாற்றி வீர வணக்கம் என்பதை புகழ் வணக்கம் என்று மாற்றி ஜெய்பீம் என்கின்ற முழக்கத்தை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் மனதிலும் விதைக்க எங்களுக்கெல்லாம் ஆசானாய் வழிகாட்டியாய் அரசியலில் ஒரு மிகப்பெரிய நேர்மையான மனிதராக வாழ்ந்து மறைந்த எமது மாநில தலைவராக இருந்த அண்ணன் சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கும் புத்தர் நகர் குடியிருப்பு சங்கம். இங்க எல்லாருமே சகோதரத்துவம் தானே, எல்லாரும் அண்ணன் தம்பி தானே. தோழருங்கிறது மாத்துங்க, அண்ணன் தம்பியா மாத்துங்க. ஒரு உறவு இருக்கும், ஒரு சகோதரத்துவம் இருக்கும், ஒரு யூனிட்டி இருக்கும். உண்மை. இங்க யாரையும் சகோதரர்களை ஏத்துக்கிற மனப்பான்மையில இல்ல, அதை உருவாக்கி கொடுத்தாரு. அண்ணனுடைய முதல் சந்திப்பு எப்படின்னா ஒண்டி வீரனுடைய வீர வணக்க நிகழ்ச்சிக்காக ஆகஸ்ட் 20 ஒண்டி வீரனுடைய வீர வணக்க நிகழ்ச்சிக்காக நானும் ஒண்டி வீரனுடைய வாரிசு ஆறுமுகம் நாங்க 2 பேரும் சென்னைக்கு போறோம். பெரம்பூர்ல போய் அண்ணனை சந்திக்கிறோம். சந்திக்கும் போது சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன். முதல் வார்த்தையை சாப்பிட்டீங்களா? இல்ல நான் உங்களை பார்த்துட்டு போய் நான் சொன்னது என்ன, இல்ல உங்களை பார்த்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு அரசியல் வகுப்பு நடத்தினாரு. இங்க இருக்கக்கூடிய யாருமே நடத்த முடியாத ஒரு அரசியல் வகுப்பு. அந்த அரசியல் வகுப்பு என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்றதுதான் அண்ணனும் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்திய கான்ஸ்டிடியூஷனை பத்தி நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். போனவங்களுக்கு முதல்ல வயிறார சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன உங்க பிரச்சனை, உங்க கோரிக்கை எல்லாத்தையும் நான் கேட்கறேன்னு சொல்லி போட்டு வெளியே போனவரு உட்கார்ந்து குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஒண்டி வீரனாருடைய வரலாறையும் அவர் சொன்னாரு. மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதுக்கப்புறம் தான் பகுஜன் சமாஜ் கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னை போன்ற இளைஞர்கள் கோவையில 2013 பகுஜன் சமாஜ் கட்சிக்குள்ளார இணைஞ்சோம். வாக்கு எப்படி யாருக்கு செலுத்தணும்ன்ற உரிமையா இங்க யாருக்குமே நம்ம தெரியாம இருந்த காலகட்டங்களை
உண்மையாவே பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ஓட்டு ஒன் ஓட் ஒன் வேலையிடுங்கிறது புரிய வச்ச தன்மானமிக்க தலைவர். அந்த தன்மானமிக்க தலைவரை இழந்தது இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பகுஜன்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கரிஸ்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருக்கலாம், இந்த பூமியை விட்டு மறைஞ்சிருக்கலாம். அவரால் விதைக்கப்பட்ட விதைகள் இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அதிகமான ஆம்ஸ்ட்ராங்கள் உருவாக்கப்பட்டிருக்காரு. ஒரு கூலிப்படை கும்பல் தேவையில்லாமல் புறப்பட்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், கலைஞர் அவர்கள் அரசாங்கம் போது தமிழ்நாடு பூராமே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தது. அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அரசாங்கம் போது 3 கல்லூரி மாணவர்களை கொடூரமான முறையில் கொளுத்தி அராஜகம் செய்தார்கள். அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசாங்கம் போது தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்களையும் வன்முறைகளையும் பிடித்தன. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமது சமத்துவ தலைவர் ஆயிரக்கணக்கான ஆனவரை கடற்கரையாகவும் தன் அன்பாலும் கட்டி போட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக கொடூரமான முறையில் வஞ்சித்து கொலை செய்த போது கூட அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னவென்றால், எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும். இதுவரை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றால் அதை தோழர் அமித்ஷா அவர்களின் அன்புக்காக மட்டுமே. அதை இந்நேரத்தை நாம் தங்களிடம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தோழர் அமித்ஷா அவர்கள் எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு மாணவர்களுக்கு தன் கல்வியை கொடுத்து நமக்கு கம்யூனிசம் முதலில் நமக்கு கல்வி மட்டுமே முக்கியம் என்று தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து வந்தவர். அவர் வாழும் அம்பேத்கர் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அவர் ஊடகங்கள் எல்லாமே நல்ல செய்திகளை பரப்புங்க. அவருடைய வாழ்வியல்ல எத்தனையோ வழக்கறிஞர்கள் அவர் முன்னிட்டு மிகப்பெரிய அளவில் அவர் கல்விக்கு வித்துட்டு இருக்காரு. அவருடைய இந்த இழப்பை எங்களை போன்ற படித்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அண்ணனுடைய இறப்புக்கு இந்த தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி மத்திய அரசு அந்த சிபிஐ விசாரணை முழுக்கண் விசாரிச்சதா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உட்பட எல்லாருமே இதுல குற்றவாளிகளா வருவாங்க. அந்த குற்றத்தை மறைக்க வேண்டியதான் இந்த தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றக்கூடிய இந்த இதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால உடனடியாக சிபிஐக்கு மாற்றணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. ஜெய்பீம். ஆனா அந்த ஜெய்பீம் என்கின்ற வார்த்தை இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது ஆம்சாங்க போட்டிருக்கிற அந்த விதை அது இன்னைக்கும் எல்லாருக்கிட்டையும் அது பரவலாக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த 20 நாள் கழிச்சு இங்க தமிழக அரசினுடைய அந்த போக்கு, இந்த விசாரணையினுடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது ஏதோ ரவுடிகள் கிட்ட இருக்கக்கூடிய தகராறு போல சித்தரிக்க முயற்சி பண்ணுது. அதை முழுமையா கண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை நம்ம இங்க நடத்துறதா நான் கருதுறேன். ஆக ரவுடிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை இல்ல, இந்த சமூகத்தில இருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவன் எழுந்து நின்றா, ரொம்ப அழகா இருந்தா, நல்லா படிச்சு இருந்தா, மிகப்பெரிய அளவுல பொருளாதார சக்தியா வளர்ந்தா, அவங்களை இப்படி ஒரு படுகொலை செய்வோங்கிற ஒரு மிக பாதக செயலை செஞ்சு காட்டி இந்த நம்ம இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த நினைக்குது. இது எந்த சக்தியா இருந்தாலும் அந்த சக்தியை அடக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசு கிட்ட வைக்கிற கோரிக்கையா இருந்தது. இந்த 20 நாட்களுக்கு பிறகு இன்னும் அதே நிலைமைகள் நீடிச்சிட்டு இருக்கிறதுனால இத பெகஞ்சி மாயாவதிஜி சொன்ன மாதிரி நீங்க இந்த வழக்க சிபிஐ வழக்கா சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐக்கு ஒரே வேலை தான், இதை விசாரிக்கிற வேலையா தான் இருக்கும். அந்த விசாரணையில தான் முழுமையா இதுக்கு யார் பின்புலம், யார் என்ன காரணம், எந்த விஷயங்கள் அனைவருக்கும் தெரிய வரும். ஆக இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதை கருத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஆனா இதை பின்னிட்டு பார்த்தோம்னா பின்னாளில் நம்ம மதுரை வீரன் தொட்டு எந்த ஒரு அதுக்கு முன்னாடி 2500 ஆண்டு பார்ப்பனிய மனநிலையில இங்க நீங்க கல்வி கற்க கூடாதுங்கிறதுக்காக உங்க காதல ஈர்த்த காட்சி ஊத்துரும், குழந்தையோட காலை பிடிச்சு செவுத்துல அடிச்சு அந்த மூளை சிதற மாதிரி சாக வைக்கிறதும், கழுவேற்றம் போன்ற, அதாவது இறந்தவங்களை எப்படி கொண்டு வரல, அவனோட இறப்பு அவன் சார்ந்த மக்களுக்கு எப்படி ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத திட்டமிட்டு ஆண்டாண்டு காலமா
அங்க பார்ப்பனிய மனநிலை இருக்கிற இந்த சிந்தனைவாதிகள் பண்ணி இந்த மக்களை ஒரு அடிமை நிலையில் வச்சுக்கிற இதுதான். அப்ப என்ன பண்ணோம்னா இந்த பார்ப்பனிய மனநிலை நேரடியா யார் தலைவனோ, அதாவது அந்த தலைவனை நம்ம அழிக்கிறப்ப மட்டும்தான் இந்த சமூகம் பயப்படும், அடுத்த இடத்துக்கு வராதுன்னு நினைப்பாங்க. அப்படி அம்சாங்கனை என்ன பண்ணாரு அப்படின்னா, பாபா சாஹிப் சொல்றாரு பொலிட்டிக்கல் இஸ் இன்டெலக்சுவல் கேம்ங்கிறார். அரசியல் என்பது அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டு. அப்போ இங்க அறிவார்ந்த ஒரு சமூகத்தை முதல் உருவாக்கணும் அப்படிங்கறதுல கிட்டத்தட்ட 7000 வழக்கறிஞர்களை தமிழகத்துல உருவாக்குனாரு. யாரு இப்ப எல்லா தலைவர்களும் அதுதான் பேசுறோம். யார் போனாலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லிக்காரா, அவர் சொன்னதை மட்டும்தான் பேசுறாரு, மத்த எதையுமே பேச மாட்டாரு. அப்ப பாபா சாஹிப் அம்பேத்கர் கத்து கொடுக்கிறாரு, உண்மையான பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வராரு, உண்மையான பெரியாரிசம் என்னன்னு சொல்லிட்டு தராரு. இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை ஒடுக்கணும்னா அவரை ஆள் தெரியாதவரை கொல்லக்கூடாது, நேரடியா பகிரங்கமா கொள்ளணும், அது கொடூரமா வெட்டி கொள்ளணும். அது திட்டமிட்டு ஊடகங்கள் பரப்புறான், ஓப்பனா பரப்புறான். எதுக்குன்னா இந்த சமூகத்துக்கு ஆண்டாண்டு காலமா இருக்க இந்த பயம், ஐயோ போகாத. ஏன்னா இங்க இருக்கிற பொறுப்பாளர்களே அந்த கொலை நடந்த அடுத்தது எல்லாருக்கும் அவங்க சொந்த பந்த கூப்பிட்டு சொன்ன வேலை, ஐயோ தலைவருக்கு இப்படி ஆகுது, நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாரு. அப்போ எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் இங்க இருக்கிற சமூகத்தை திட்டமிட்டு அதை முடக்கிறோம். இதேதான் நம்ம அண்ணன் இன்னைக்கு எப்படி ஒரு ரவுடிசமா சித்தரிக்க இவங்க முயற்சி பண்ற காரணம் என்னன்னா, எப்படி பகுஜன் சமாஜ் கட்சிய பிஜேபியோட பி டீம்னு சொல்லி பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணீங்க, ஒரு ஆளுநர்க்க சிந்தனைக்கு இந்த பட்டியல் சமூகம் எழுந்து நிக்க கூடாதுங்கிற காரணத்துக்கு திட்டமிட்டு திணிக்கிறாங்களோ, அது மாதிரி இங்க ஒரு தலைவனா இருக்கிறவன் ஒரு சமூக மாற்றத்துக்கான தலைவரை இருக்க வாய்ப்பு கிடையாது, இருந்தா ரவுடியா தான் இருக்க முடியும். அப்படின்னு ஒரு கேவலமான இந்த மனுவாதன சிந்தனை ஒட்டுமொத்தமா இங்க கூடியது. அப்ப இதை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனாலயோ இல்ல ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களாலேயோ இங்க விடுதலை ஒரு நாளும் கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கல் இஸ் தி மாஸ்டர் கீங்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர். என்றைக்கு நீங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றீங்களோ, உங்களோட பலமான உங்களோட வாக்கின் அடிப்படையில் என்னைக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றீங்களோ அப்பதான் நாம இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் பெரிய பெரிய லண்டன் வட்டமேசை மாநாடுகள் இருந்து பெரிய பெரிய பார்ப்பனர்கள் எல்லார்கிட்டையும் பேசி நமக்கான ஓட்டுரிமை இட ரிசர்வேஷன் எல்லாத்தையும் கடந்த 5ஆம் தேதி அன்று தமிழகத்தை மட்டுமல்லாது இந்தியாவையே உலுக்கிய மாபெரும் கொடூர கொலைக்கு ஆளாக்கப்பட்ட அன்பு சகோதரர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்தும் உண்மை கொலைவாளிகளை கண்டறிய வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட எனக்கு முன்னதாக பின்னதாக உரையாற்றியும் உரையாற்றவிருக்கின்ற அருமைக்குரிய பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது பணிவார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மரணம் என்பது இயல்பானதுதான். அது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நடந்தே தீரும். ஆனால் ஒரு சில மரணங்கள் தான் நாட்டையே புரட்டி போடுகின்ற மரணங்களாக அமைந்து விடுகிறது. அப்படித்தான் மாபெரும் தலைவர்களுடைய அந்த மரணத்தின் வரிசையில் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பற்றிய ஏராளமான செய்தியை எடுத்து சொல்லிவிட்டார்கள். பல்வேறு தோழர்களை படிக்க வைத்தார். பாபா சாஹிப் அம்பேத்கர் விரும்பிய ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்தை நான் நெஞ்சில் தாங்கி எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி தந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட லட்சியங்களை எவனாலும் கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த கோரப்படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கடந்த 100 நாட்களில் 133 படுகொலைகள். எவ்வளவு பெரிய சாதனை! இதற்கு எதிராக முழங்கியவர் தான் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்.
இங்கு திராவிட மாடல் என்று பேசினார்கள். அவர் சொன்னார் இல்லை இல்லை ஜெய்வி மாடல் என்று முழங்கினார். அங்கே தேசிய அளவில் ஒரு ராமராஜ்யத்தை படைப்போம் என்று முழங்கினார் மத்தியில் ஆளுகிற பாஜக. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய இருமங்கை மாயாவதி அவர்கள் அங்கு ஜெய்வி ஆட்சியை நிறுவோம் என்று முழங்கினார். இதுதான் இவங்களுக்கு வேதனை. இன்றைக்கு கூட நம்முடைய பார்வையில் கூட இது இந்துத்துவ RSS உடைய சித்தாந்தங்களை உள்வாங்கிய கருத்தியல்வாதிகள் தான் ஆம்சாங்கை ஒரு ரவுடி போல் சித்தரிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதுவல்ல. இன்றைக்கு நீங்க சமூக வலைத்தளத்தை எடுத்து பாருங்கள். முழுக்க முழுக்க ஆம்சாங் அவர்களை ஒரு ரவுடி போல சித்தரிப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சமூக வலைத்தளம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை பெரியாரியவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். அம்பேத்கரை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ள இந்த திராவிட இயக்கம் உருவாக்கவில்லை. அம்பேத்கர் என்றால் அவர்களுக்கு அலர்ஜி. அவர்கள் சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட உன்னிடம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்றைக்கு எல்லாம் தனியார்மயமாகிவிட்டது. விவசாய கூலிகளுக்கு ஆட்கள் தேவையில்லை. ஆகவே கிராமப்புறங்களில் தனித்தவருக்கு வேலை இல்லை. நகர்ப்புறங்களில் எந்தமயமாகிவிட்டது. இங்கும் தனித்தவருக்கு வேலை இல்லை. இருந்த போதும் இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுத் தந்த ஓட்டு என்ற ஒற்றை உரிமை மட்டுமில்லை என்றால் நம்மை ஹிட்லர் போல விசவாயுவை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வாக்குரிமை இன்றைக்கு வணிக பொருளாக மாறிவிட்டது. இதைத்தான் கேள்வி எழுப்பினார் ஆம்சாங் அவர்கள். எத்தனை காலம் திராவிட மண்ணில் திராவிட ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? எத்தனை காலம் கையேந்தி நிற்கப் போகிறோம்? ஒரு சீட்டு கூட 2 சீட்டு கூட என்று எத்தனை காலம் கையேந்தி நிற்கப் போகிறோம்? பகுதியில் அப்படி சொல்லவில்லை. கையேந்துகிற நிலையில் இருக்கக்கூடாது, கொடுக்கின்ற இடத்திற்கு நீ வர வேண்டும் என்பதை உணர்த்தியதுதான் பகுஜன். அந்த ஆம்சாங் அவர்களோடு கடந்த 2010 என்று கருதுகிறேன், சரியாக எனக்கு மாதமும் தேதியும் நினைவில்லை, திருச்சியில் டாசோஸ் மையத்தில் பான்சப்புடைய பயிற்சி அரங்கில் ஒரு வாரம் நடைபெற்றது. அந்த பயிற்சி அரங்கில் 3 நாட்கள் அவரோடு நான் இருந்திருக்கிறேன். அவருடைய பேச்சு மட்டுமல்ல, எப்போதும் அவரது நாடி நரம்புகளில் அம்பேத்கரிய சிந்தனை என்பது எப்போதும் ஊறிக்கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இந்த மண்ணை உழைக்கின்ற பெரும்பான்மை மக்கள் ஆள வேண்டும். பெரும்பான்மை என்றால் பட்டியல மக்கள், பழங்குடி மக்கள், இன்னும் ஓபிசி என்று சொல்லப்படுகிற பெரும்பான்மை மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து விதைத்தவர். இதுதான் உங்களுக்கு எரிச்சல். திராவிட இயக்கமாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பாஜக போன்ற RS மதவாத கும்பலாக இருக்கட்டும், இவருக்கு எங்கே எரிச்சல் வருகிறது என்று சொன்னால், நீ கீழிருந்து பணியாற்ற வேண்டும் என்கிறவன் உயர் பதவிக்கு நீ ஆசைப்படுவதா? இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன் இந்த அதிகார மையத்திற்கு நம்மை வரவிடாமல் தடுக்கிறார்கள். இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக ஒருவன் வந்து விடலாம், அவனுக்கு அடிமையாக இருப்பான். இந்த நாட்டுடைய கவர்னராக ஒருவன் வந்து விடலாம், ஆனால் அவனுக்கு அடிமையாக இருப்பான். ஆனால் இந்த நாட்டுடைய அதிகார மையத்தில் ஆளுகின்ற இடத்திற்கு ஒரு ஒடுக்கப்பட்டவன் வருவதை அவன் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படித்தானே நடந்தது தென் தமிழகத்தில். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டரமங்கலம், கொட்டாக்காட்சி என்ற சிற்றூராட்சிகளில் ஏன் பஞ்சாயத்து தலைவர்கள் கோர படுகொலைக்குள்ளாக்கப்பட்டார்கள்? மேலவளவில் முருகேசன் உட்பட 6 பேர் எதற்காக வெட்டி சாய்க்கப்பட்டார்கள்? எனது கிராமத்தை ஆள்வதற்கு நீ தலைமை தாங்குவதா? இதுதான் பிரச்சனை. அதே போல தமிழக மண்ணை இங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சாதியை சேர்ந்தவன் ஆள்வதா? இதுதான் எனக்கு பிரச்சனை. இந்தியாவை ஆள்வதே லட்சியம் என்று முழங்கினார் காந்திராம் அவர்கள். அதைத் தொடர்ந்து இருமங்கை மாயாவதி முழங்குகிறார். அதே வழியில் தான் ஆம்சாங் இங்கே முழங்கினார். அவனுக்கு எரிச்சல் வருமா வராதா? என்ன சொல்றான்னா, ஒரு ரவுடிக்கு கொலையை பழகியிருப்பதற்காக நடத்தப்பட்ட படுகொலை என்கிறார். தற்போது பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் ஆனந்தர் அவர்கள் அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்ப சொல்றாரு, அப்படிலாம் இல்லப்பா, ஆற்காடு சுரேஷும் மரியாதைக்குரிய ஆம்சாங்கும் நெருங்கிய நண்பர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியில் அவர் பணியாற்றி இருக்கிறார். தோழமை உணர்வோடு பழகியவர்கள். அந்த கொலையை கொண்டு வந்து இங்கே முடிச்சு போடுவது
எதையோ மறைமாற்றுவதற்காக செய்கின்ற பணி என்று சொல்லுகிறார்கள். நானும் பல்வேறு தடங்களை பார்த்து விட்டேன். இந்த கொலைக்கு பின்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தடை இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு என்கவுண்டர் மக்களை அப்படியே பார்த்து மகிழ்ச்சி அடைய, அடடா திராவிட மாடலுடைய காவல்துறை பொறுப்பேற்றவுடன் அந்த அதிகாரி சொன்னாரே, இங்கு ரவுடி மொழியில் தான் நான் இனிமே பாடம் கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதை செய்து முடித்து விட்டார் என்று ஒருவரை சுட்டு வீழ்த்தி தனது சாதனையை வெளிப்படுத்துகிறார். இது சந்தேகத்தை கிளப்புகிறதா இல்லையா? மிகப்பெரிய முக்கியமான குற்றவாளி, அவனிடம் இருக்கின்ற உண்மை அந்த சுட்டு வீழ்த்திய படுகொலையில் முடிந்து போய்விட்டது. அப்படி என்றால் ஆம்சாங் படுகொலைக்கு பின்னால் என்ன வரும் இருக்கிறது? இதற்காகத்தானே இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, இங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி என்று சொல்லக்கூடிய இந்த மாநில உளவு பிரிவு விசாரிக்க கூடாது. ஆகவேதான் மத்திய புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அன்றைக்கே மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார். அனைத்தும் இன்று ஏராளமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கொலையை உண்மையாக கண்டறிய வேண்டும் என்றால் இதற்கு பின்னால் மதவாத கும்பல் இருக்கிறது, சாதிய கும்பல் இருக்கிறது, திராவிட கும்பல் இருக்கிறது. எந்த கும்பல் இந்த படுகொலையை அரங்கேற்றுவதற்கு தூண்டு சக்தியாக இருந்ததை கண்டறிய வேண்டும், நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை ஒன்றுதான் தீர்வாக முடியும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். தொடக்கத்திலே ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் இதே கோரிக்கை வலியுறுத்துகிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லுவேன். நாட்டில் புத்தருடைய வழிவந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் விதைத்து சென்ற கருத்தை தான் அன்றைக்கு காஞ்சிராம் சொன்னார், மாயாவதி சொன்னார், ஆம்சாங் சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன், பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு புரட்சியாளர் என்று சொல்வதை விட ஒரு பிக்குடியாக மாறியவன், எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்று எண்ணியவன். அதைத்தானே புத்தர் போதித்தார். பஞ்சசீல கொள்கை என்ன சொல்கிறது? இந்த நாட்டில் கொலை செய்யாதே, திருடாதே, பிறர் மணி நோக்காதே என்று 5 விதமான கோட்பாடுகளை சொல்லி ஒரு பண்பட்ட மனிதனாக மாற்ற வேண்டும், உனக்கு நீயே ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் புத்தர் என்று போதித்தார். அந்த வழியில் தானே பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர் எப்படி மற்றவருடைய உயிரை துன்புறுத்த முடியும்? இவர் எப்படி பிறரை கொலை செய்கின்ற நோக்கத்திற்கு செல்ல முடியும்? முட்டாள்தனமாக யோசிக்க வேண்டாமா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், பல ஊடகங்கள் ரவுடி என்ற வகையிலே சித்தரிக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தை விசுவாசம் காட்டுங்கள், வேணாம் என்று சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாட்டில் தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டிப்பதற்கு எவருக்கும் துப்பில்லை. நேற்றை கூட ஒரு படுகொலை விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு நாடார் சமுதாயத்திலும் தேவர் சமுதாயத்தில் பிறந்த 2 பேர் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார். ஆனால் அது ஆணவ படுகொலை என்று, படுகொலை இல்லை என்று உடனடியாக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி அறிக்கை விடுகிறார். எவ்வளவு கேவலம்! இதற்குத்தானே தனி சட்டம் வேண்டும் என்கிறார்கள். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கையிலும் அதை சொன்னது. நடைமுறையில் இப்போது சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை என்று சொல்லுகிறார். ஒரு தலித்தால் படுகொலை செய்யப்படுவது, ஒரு பிற்படுத்தப்பட்டவர் படுகொலை செய்யப்படுவது, இதுவெல்லாம் எந்த கொலையில் சேர்க்க முடியும்? தமிழக அரசு கேட்டால் நாங்கள் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறோம், இதுதான் திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள். இப்பேற்பட்ட மோசமான நிலையில் நாடே என்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு நாடு இல்லை. தொடர்ந்து தலித்துகள் படுகொலைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அதுவெல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் தலைவனை கோரப்படுகொலை அந்த மாலை நேரத்தில் அவ்வளவு மக்கள் நடமாட்டம் காவல்துறைக்கு தெரியாதா? நன்கு தெரியும். நான் ஒன்றை மட்டும் இறுதியாக குற்றம் சுமத்துகிறேன். இந்த படுகொலை நடத்தப்பட்டதே காவல்துறைய மேற்பார்வையில்தான் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று, மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த படுகொலையை முறையான வழியில் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். துணிச்சல் இருந்தால் அன்றைக்கே மாயாவதி சொன்னார், தமிழக அரசில் இந்த கொலையில் சம்பந்தம் இல்லை என்றால், பயம் இல்லை என்றால், அச்சம் இல்லை என்றால், தொடர்பு இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று அன்றைக்கே மாயாவதி சொன்னார். அதையே தான் மீண்டும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது. நிச்சயமாக
பகுஜன் சமாஜ் கட்சி எடுக்கின்ற எல்லா போராட்டங்களிலும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் உடன் இருக்கும். அது எவ்வளவு பெரிய கொம்பாதி கும்பலாக இருந்தாலும் அவரை சிறைப்படுத்த வேண்டியது, தண்டனை வழங்க வேண்டியது இந்த அரசிற்கு பொறுப்பு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி ஆம்சாங் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வீர வணக்கம். வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையுடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த தலித் மக்கள் மீதும் நடத்தப்பட்ட வன்கொடுமைகளை, கொலைகளை கண்டுகொள்ளாமல் அந்த வழக்கை நீர்க்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதன் தொடக்கம் தான். அதை தொடக்கத்தில் இருந்தே இந்த தமிழக அரசு காமித்த அந்த நிலை இன்று பாமர மக்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கும் இந்த நிலைமைதான் என்று நமது சமூக தலைவர் படுகொலையை இந்த தமிழக அரசு உணர்த்தி காமித்துக் கொண்டிருக்கிறது. சமூக தலைவர் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திலே குற்றவாளிகள் அந்த காவல் நிலையத்தில் தைரியமாக சென்று சரணடைந்து நான் தான் கொலை செய்தேன் என்று சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அப்பொழுது அந்த நபர்களை சரணடைய வைத்த நபர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அந்த சம்பவம் நடைபெற்ற ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் அண்ணா நகர் காவல் நிலையம் டிசி அலுவலகம் இருக்கிறது. அந்த டிசி அலுவலகத்தில் தான் அந்த 8 பேர் முதற்கட்டமாக அந்த 3 மணி நேரத்தில் சரணடைந்ததாக வந்து காவல்துறை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த டிசியிடம் பேசிய நபர் யார்? டிசியிடம் பேசி நான் இந்த கொலை நடந்துருச்சு, நான் கொண்டு சரண்டர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சரண்டர் செய்த நபர் யார்? ஒரு குற்றவாளி பேசி டிசி சரண்டர் ஆக முடியுமா? இன்னைக்கு அனைவரும் தெரிஞ்ச விஷயம். ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை ஈடுபடுறன்னு சொன்னா அவன் போன் யூஸ் பண்ண மாட்டான், போன் வச்சிருக்க மாட்டான், டவர் லொகேஷன் கண்டுபிடிச்சுவான்னு சொல்லிட்டு. அப்ப 8 நபரும் ஒன்றை எப்படி ஆர்கனைஸ் ஆனாங்க, எப்படி கொலை செஞ்சாங்க, கொலை செஞ்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த 8 நபர் நபர் எப்படி ஒண்ணு சேர்ந்தான், ஒண்ணு சேர்ந்து எப்படி ஒரே தடவை சரண்டர் ஆக முடியும்? இந்த கேள்வி தமிழக கேட்டா அவங்கள்ட்ட எந்த பதிலும் கிடையாது. அப்ப இந்த அண்ணன் சமுத்திர படுகொலை என்பது திட்டமிட்ட படுகொலை. இது ஏதோ முன்னுரிமை காரணமாக அந்த கொலை என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு குப்பட சுப்பட வெட்டினா கூட இன்னைக்கு யாரும் உடனடியாக கவனிச்சு போவது கிடையாது. 2 நாள் 3 நாள் கழிச்சு ஏதோ நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகின்ற நிலை இருக்கின்ற போது, ஒரு சமூக தலைவரை, ஒரு தேசிய கட்சியின் தலைவரை, இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் என்று இன்னைக்கு மிக எழுச்சியாக இருக்கிற தலைவரை வெட்டி கொலை செய்து விட்டு 3 மணி நேரத்தில் அவர்கள் சரணடைந்து சொன்னால் அவர்களுக்கு பின்புறம் நம்ம யாருக்கு தான் நம்ம அன்று முதல் அந்த சந்தேகத்தை எழுப்பினோம். அதன் அடிப்படையில் தான் நாம் அன்று முதலே என்னைக்கு இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதோ அன்று முதலே இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் தான் உண்மை வெளிவரும். ஏனென்று சொன்னால் அண்ணன் படுகொலையில் மிக முக்கிய அரசியல் பின்புலம் இருக்கின்ற என்பதை நாங்கள் அரசியல் படுகொலையாக நாங்கள் அந்த அறிவித்தோம். அன்று முதல் இந்த தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் ஏதோ முன்னுரிமை காரணத்திற்காக நடைபெற்ற அந்த கொலை போன்று சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு தோழர் சொல்வது போல மீடியாக்கள் ரவுடி என்றும் அவர் ஏதோ முன்னுரிமை குறித்து சொல்றாங்க. அதை பற்றி கவலை கிடையாது. இன்னைக்கு தட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு மக்கள் சென்றடைந்தார். இன்னைக்கு நம்ம சமத்துவ தலைவர் 1 வயசு குழந்தை கேட்குது. இன்னைக்கு அண்ணா ஆம்ஸ்டானை எதுக்கு சொன்னாங்க, அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, அதை சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வயசு குழந்தை கேட்குது. இன்னைக்கு 1.5 வயசு மொபைல்ல ரீல்ஸ் வர குழந்தை கூட இன்னைக்கு ஆம்ஸ்டாங் இன்னைக்கு நல்லவர், அவர் எவ்வளவு புனிதமானவர், எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, அவரோட பழுவை செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு 1.5 வயது குழந்தை கூட இன்னைக்கு யோசிக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழக அரசு ஏன் இன்னைக்கு இந்த கட்டுக்கதைகளை பறிப்புறான்னு சொன்னா, இந்த நிலைமையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பம் முதலே இந்த கொலையை தமிழக அரசு மறைப்பதற்காக ஏதோ ஒரு முன்னுரிமை காமிச்சு நாம் வளர்க்கிறோம். நாம் இன்னைக்கு ஒரு கொலையை மூடி மறைக்க காலத்து நினைச்சிருக்கோம். ஒரு 8 பேர்த்த சரண்டர் கேட்பாங்க, ஒரு 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த வழக்கை மூடி மறைச்சிருவாங்க. அதுக்கு ஒரு மோட்டிவ், ஒரு நேரம், ஒரு காலம், சீசன் இருந்தா அந்த ஆயுதத்தை ரெக்கவரி பண்ணா போதும், அதை கனெக்ட் பண்ணா போதும், வழக்கை மூடி மறைச்சிருவாங்க. இப்ப நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு கௌரவராஜ் கொலை வழக்கு கூட நம்ம வழக்கு நம்ம நடத்தணும். அந்த வழக்கோட தான் பண்ணாங்க.
ஏதோ காரணத்தை நடந்தது போன்று இன்னைக்கு அந்த வழக்கை சித்தரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வழக்கை உள்ள பூந்து ஆராய்ந்து எல்லாமே இன்னைக்கு எல்லாம் நடந்த பிறகுதான் இன்னைக்கு யுவராஜ் உள்ளிட்ட நபர்களுக்கு இன்னைக்கு சாகும் வரை சிறை தண்டனையை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கு உறுதுணையாக இருந்தவரே நம்ம மாநிலத்தில் ஆம்சாங் அவர்கள். அந்த வழக்கு என்னைக்கு நம்ம தொடங்கணுமோ அண்ணன் முதல் இந்த தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். பார்த்து என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு, கோர்ட்ல என்ன இருக்கு. நான் வழக்கு நடத்த சென்னையிலிருந்து சேலத்திலிருந்து சென்னை போடுமா பிளைட் டிக்கெட் போட்டு கொடுப்பாரு. ஆனா போறது ரூம் ரெடியா இருக்காங்க. அந்த சீனியர் ரூம் ரெடியா போட்டு வச்சுருவாரு. வழக்கு முடிஞ்ச உடனே சாப்பிட்டாங்களா சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்பாரு. இது போன்று இன்னைக்கு இந்த சமூகத்தில் நடக்கின்ற படுகொலைகள்லாம் இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பின்புலமாக இன்னைக்கு அந்த நீதி மூலமா சட்டத்தின் மூலமா இன்னைக்கு நாம் வெற்றி கண்டதுனால தான் இன்னைக்கு அந்த சாதியவாதிகளுக்கும் தமிழக அரசுக்கும் இன்னைக்கு மிக நெருக்கடி ஏற்பட்டதுனால தான் இந்த அண்ணன் மாநில தலைவரை இன்னைக்கு அரசியல் படுகொலை செஞ்சிருக்காங்க. நம்ம தோழர் சொன்னது போல அண்ணன் ஒரு எம்எல்ஏ நினைச்சிருந்தான்னு சொன்னா ஒரு திமுக போய் ஒரு 5-10 கோடி 20 கோடி பணத்தை கொடுத்துட்டு அங்க எம்எல்ஏ இருப்பார். ஒரு எம்பி ஆகுன்னு சொன்னா அதிமுக சேர்ந்துட்டு இன்னைக்கு திருவள்ளூர் தொகுதியில போயிட்டு இன்னைக்கு ஒரு 10,000 10 கோடி 5 கோடி பணத்தை கொடுத்துட்டு எம்பி ஆயிருப்பார். அவர் நோக்கம் அது கிடையாது. தான் எம்பி ஆகிறதோ எம்எல்ஏ ஆகிறதோ அவங்க மாநிலத்தின் நோக்கம் கிடையாது. நிறைய முறை கிட்டதான் சொல்லுவார். நம்ம அண்ணன் தம்பி எத்தனை அமைப்பு போனிச்சு இன்னைக்கு எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க, நம்ம நிலைமை மாறிக்குதா? இந்த நிலைமை மாறல. ஒரு சுயமரியாதை கூட கிடையாது இன்னைக்கு. ஆனா நாம இன்னைக்கு தனிச்சா சொந்த பணத்துல சொந்த சின்னத்துல சொந்த அதிகாரத்தை கைப்பற்றினாதான் நிலைமை மாறுன்னு சொன்னாங்க. அதுல உறுதியா இருந்தாரு. திராவிட மாடல் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏதாவது மக்கள் எல்லாம் அப்படியே திராவிட மாடல் ஆட்சியில அப்படி சமூக நீதி நிலைநாட்டி இந்த குடிசையில் வாழ்ந்த இன்னைக்கு மணல் மக்கள் இன்னைக்கு மாநில வாழ்ற மாதிரி உருவாக்கினாங்க. அண்ணன் சொன்னாரு இந்த திராவிட மாடல் மக்களுக்கு என்னைக்கு ஒருபோதும் திராவிட மக்கள் நல்லா செஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு ஜேபி மாடல் அறிவிச்சார். ஜேபி மாடல் அறிவிச்சு அன்னைக்கு அந்த பேசுற பேச்சுதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிலாம் இன்னைக்கு போயிருக்கு. அவர் பல சப்ஜெக்டே கிடையாது, பேசாத வார்த்தையே கிடையாது, பேசாத மக்களோட நிலைமே கிடையாது. ஜேபி மாடல்ல தான் மனித நேயம் இருக்குன்னு சொன்னார். திராவிட மாடல்ல என்னைக்கு மனித நேயம் கிடையாது. திராவிட மாடல்ல என்னைக்கு மக்கள் தீர்வு கிடையாது. திராவிட மாடல் அச்சுறுத்தலாம். எவ்வளவு நெருக்கடி கொடுத்த பின்பு கூட இன்னைக்கு இவங்க ஏடிஎம்கே டீம் சேராம ஜேபி மாடல் தனியாக நடத்துறாங்கன்னு சொன்னா தனியாக தமிழகத்துல 40 தொகுதியில இன்னைக்கு எம்பி நிக்க வச்சு 40 தொகுதியில இன்னைக்கு அங்க தனியா பெரும்பான்மை காமிக்க முடியுதுன்னு சொன்னா அப்புறம் இன்னைக்கு நிலைமைன்னு சொன்னா இன்னும் 10 ஆண்டுகள் நிலைமை என்ன ஆகும்? நல்ல வளர்ச்சி ஆகும். இன்னைக்கு போதிக்கின்ற அந்த மக்கள் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழகத்துல. 1 லட்சம் மக்கள் இன்னைக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 1 லட்சம் பேர் ஏழை சின்னத்தை இன்னைக்கு மனசுல ஏந்திட்டு ஓட்டு போட்டுருக்கான்னு சொன்னா இன்னும் 5 ஆண்டுகள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க உணர்ந்துருக்காங்க. இன்னைக்கு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்லாம் பார்த்தா வெறும் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு 5000 ஓட்டு 6000 ஓட்டு 2000 ஓட்டு இப்படிதான் இன்னைக்கு நிறைய தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கு அந்த 5000 ஓட்டு 10,000 ஓட்டு 5000 ஓட்டு யார் ஓட்டுன்னு சொன்னா அது பிஎஸ்பி வாங்கின ஓட்டு. அப்ப இந்த பிஎஸ்பி 5000 ஓட்டு 10,000 ஓட்டு 5000 ஓட்டு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு மாறுன்னு சொன்னா இன்னைக்கு வெற்றி தீர்மானிக்க இடத்துல நீங்க பிஎஸ்பி இருப்பாங்க. தமிழகத்தில் பிஎஸ்பி யாரை தொட்டா சரின்னு நினைச்சாங்களோ மாநிலத்தோட தொட்டா மட்டும் சரின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த அரசு இன்னைக்கு சேர்ந்து அனைத்து கட்சி இந்த கொலையில பங்கெடுத்திருக்காங்க. பிஜேபி பங்கு இருக்குது, அதிமுக பங்கு இருக்குது, திமுக பங்கு இருக்குது, இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கட்சியில் இருக்க முக்கிய பொறுப்பாக சேர்ந்து இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டு சொன்னா இது அரசியல் படுகொலை தான். நீ 1000 காரணம் சொல்லலாம், அது மக்கள் ஏற்றுக்கல, நாங்களும் ஏற்றுக்கலாம். எங்க தேசிய தலைமை நிகழ்ச்சி மாநில சொன்ன மாதிரிதான் நாங்க சொல்றாங்க. உங்களுக்கு இதுல மடியில் கடமை என்று சொன்னால் தமிழக அரசுக்கு இந்த படுகொலையில் சம்மதம் என்று சொன்னால் உங்களுக்கு பயம் என்று சொன்னால் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அச்சம்? எத்தனை வழக்கு நாங்க பார்த்துட்டோம். இன்னைக்கு வேங்கவேல வளர்த்து கலந்தாங்க, உண்மையை கண்டுபிடிச்சியா? ஏன் கண்டுபிடிக்க முடியல? குற்றவாளி யாரு இன்னைக்கு குற்றச்சாட்டுனாங்களோ அந்த குற்றவாளியாக முயற்சி பண்றாங்க. திமுகவில் அமைச்சராக நேரு தம்பி படுகொலை செய்யப்பட்டார். ராமஜெயம் குற்றவாளி கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்க முடியல. நீதி மட்டும் கோர்ட்ல வழக்கு போடுற இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்துன்னு சொல்லி
அப்ப நேரு தம்பி கொலை செய்யப்பட்டா அந்த குற்றலை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சிபிஐ கேட்கிற தமிழக அரசு எங்க சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சிபிஐக்கு மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன அச்சம், என்ன தயக்கம் உங்களுக்கு? எங்க உண்மை கண்டுபிடிச்சான்னு சொன்னா இந்த வழக்கில் இருக்கின்ற முக்கிய ரவுடியாக இருக்கின்ற வடச்சென்னை ரவுடி நாகேந்திரன் சொல்றான். நாகேந்திரன் பங்கு இருக்குன்னு சொல்றாங்க, சேகர் பாபு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. சேகர் பாபுவின் பொண்ணு அந்த கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதுக்கு அண்ணன் அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரப்பிடுறான். உண்மையாலுமே அண்ணன் கால திருமணம் என்னைக்கு ஆதரிச்சதே கிடையாது. நிறைய பேர் தெரியும். கால் திருமணம் பண்ணிட்டு போனா கூட நீ என்ன படிச்சிருக்க, உன் பெற்றோர் என்ன பண்றாங்க, பொண்ணை வளர்த்தன, உன் அப்பா என்ன கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க தவிர என்னைக்கு அந்த பெண் ஆதரிச்சது கிடையாது. இது போன்ற இருக்க கூட இந்த அரசு திட்டமிட்டு முன்கூட்டி 6 மாதத்துக்கு முன்பு 1 மாதத்துக்கு முன்பே இது ஆம்ஸ்ட்ராங் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த அரசும் உளவுத்துறை தான் இதுக்கு செய்தி பரப்பிட்டான்னு சொல்லணும். ஏன்னா ஒரு முன்கூட்டியே படுகொலை செய்யும் எண்ணத்தை முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அதனாலதான் முன்கூட்டியே சம்பந்தமில்லாத ஒரு கொலை வழக்கு சுரேஷின் படுகொலை எப்படி பூர்த்திக்கிறார்களோ அது போல சம்பந்தமில்லாம சேகர் பாபின் மகளின் அந்த திருமணத்தை கூட இன்னைக்கு அண்ணன் தான் ஆதரிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரப்புறாங்க. இதெல்லாம் படுகொலையில் சந்தேகம் இருக்குது எங்களுக்கு தமிழக அரசு மீது. சேகர் பாபு அதே தொகுதியை சேர்ந்தவர். ஸ்டாலின் அங்க போட்டியிட்ட போது அவர் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் 3000 வாக்கு வித்தியாசம். அங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போட்டியிட்ட வாக்கு அந்த வித்தியாச வாக்கு. இது போன்ற நிலைமையில இன்னைக்கு அந்த அரசு உள்நோக்கத்தை கொண்டுதான் இன்னைக்கு இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டு நாங்க அந்த அரசு நாங்க சொல்றோம். தமிழக அரசு உண்மையாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கைது செய்யலாக்க குற்றவாளிகள்லாம் இவங்க அம்பு மாதிரி இவங்க ஏதோ பணத்துக்காக கூலிப்படையா செயல்படுற நபர்கள். இன்னைக்கு பணம் தரவீங்க, நாளைக்கு பணம் கொடுத்து என்னை கொலை செய்யலாம், தொடர் கொலை செய்யலாம். இவ்வளவு கூலிப்படைகள் ஜெயில ஒண்ணு பண்ண போட்டு கிடையாது. அப்ப அந்த படுகொலையில் பின்புலமாக இருக்கின்ற அரசியலாக இருக்கின்ற அந்த பணம் கொடுத்த நபர்கள் யார்? கடற்கொடிக்கு 50 லட்சம் நீ பணம் 50 லட்சம் சொல்லி கைது செஞ்சிருக்க. அந்த மலர் 50 லட்சம் பணம் எங்க வந்துச்சு? யார் பணம் போட்டாங்க? அந்த நபர் கைது செஞ்சியா? ஹரிகரனுக்கு 10 லட்சம் பணம் சொல்றாங்க, 10 பணம் கொடுத்த நபர் யாரு? கைது செஞ்சியா? சிவான் சொல்லி வழக்கு 9 லட்சம் கைது வச்சான்னு சொல்லி அரசு பண்ண அந்த பணம் கொடுத்து யாரும் கைது செஞ்சியா? ஏன் கைது செய்ய மாட்டேங்கிற? வெறும் கூலிப்படையை மட்டும் கைது செஞ்சு நீ என்கவுண்டரை காமிச்சு இந்த வழக்கை காவல்துறை முயற்சி பண்ண நடக்கவே நடக்காது. சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கும் வரை எங்க போராட்டம் தொடங்கும். இன்னைக்கு வெஸ்ட் ஜோன்ல கோவையில் தொடங்கின போராட்டம் அடுத்தபடியாக ஈரோடு, திருப்பூர், சேலம் என்று தொடர்ந்து அணுகுதா இருக்கும். எங்க தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி கொடுத்திருக்காரு, இந்த மக்கள் பலரை ஏமாற்றப்பட்ட சமூகம், இந்த மக்கள் பலரை ஏமாற்றப்பட்ட சமூகம், தயவுசெய்து நீங்க ஏமாத்துறேன்னு சொல்லி சொந்த சமூகத்தை சொல்லுவார். அது போல நாங்க எங்க அண்ணன் என்னைக்கு ஏமாத்த மாட்டோம். இந்த போராட்டம் முடியாது. இது தொடர் போராட்டம் தான், இது தொடக்கம் தான். தமிழக அரசு உடனடியாக வழக்கை சிபிஐக்கு மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த அமைதியாக தொடங்குகின்ற போராட்டம் தமிழகம் முழுசும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்வோம். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அண்ணன் இழப்பு ஏற்பட்ட பிறகு காவல்துறை அலர்ட் பண்ணாங்க. அந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. என்னோட தொடர்பு கொண்டு பேசினாங்க. சார் இது பிரச்சனை போது நான் சொன்னேன், இந்த தலைவர் வழக்கின் தலைவர் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையும் படிச்ச ஒரு மக்கள் மீது மாணவன் மீது வழக்கு கூட நினைப்பார் அவர். நான் போராட்டம் பண்ணி திட்டு வரனே ஏண்டா ஒரு வழக்கு போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கு கேஸ் வாங்கி வச்சுட்டாங்க, படிப்பு ரெண்டாவது. இன்னைக்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேலைக்கு போன உடனே நீங்க என்ஓசி கேட்கறாங்க. இன்னைக்கு அவன் வழக்கல்லன்னு சொல்லி இந்த சமூகத்தின் விளிம்பை கண்முன்ன பார்க்கணும், சமூகம் முன்னேறி வரதுன்னு சொல்லிட்டு அந்த சமூக தலைவர் சொல்லிக் கொடுத்த அடிப்படையிலே நாங்கள் ஒருபோதும் சட்டத்தை மதிப்பவர்கள், இந்திய சட்டத்தை மதிக்க அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள், அன்பு தலைவர் சமத்துவ தலைவர் தம்பிகள் நாங்கள், ஒருபோதும் இந்த சட்டத்தை மதி நாங்கள் மீறுவது கிடையாது. ஆனால் நிலைமை தமிழக அரசு உருவாக்க வேண்டிய அச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆனால் தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த கோவை மாவட்ட தலைவர்களுக்கும் கோவை மாவட்ட பதில் சபை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடன் வருகை தந்திருக்கும் சேலம் மாவட்ட